புனித வரலாறு அருளாளர் ராணி மரியா. நாள் 6. கடந்த காணொளியில் ராணி மரியாவுக்கு என்ன ஆனது என்பதை ஆவலோடு அறிய காத்திருந்திருப்போம். ராணி மரியாவுக்கு என்ன ஆனது என்பதை அறிந்து கொள்வோமா? இரத்த சாட்சியானார் ராணி மரியா. அந்த கிராமத்துல ராணி மரியாவுடைய பணிகள் ஏழைகளின் வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தினாலும் அந்த கிராமத்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டு தொழில் செய்து கொண்டிருந்த சில பண்ணையர்களுக்கு மிகப்பெரிய தடையாகவே மாறியது. அந்த கிராமத்துல உள்ள நில உடைமையாளர்கள், கடன் கொடுப்பவர்கள், சட்டவிரோத கும்பல்னு சொல்லி அந்த கிராமத்தை ஆட்டி படைத்து வந்தவங்க யாருக்குமே அங்க அருட்சகோதரி ராணி மரியா வந்து பணி செய்யறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவங்க செய்யற செயல்களை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாங்களாம். ஏன்னா நம்ம ஆதிக்கம் எல்லாம் போயிருமோன்னு சொல்லி எரிச்சல் அடைந்தாங்களாம். என்ன பயமா? எனக்கு வேண்டியது ஏழைகளின் சிரிப்பு தான். ராணி மரியாவினுடைய துணிவு எதிரிகளுக்கு கோபத்தை அதிகப்படுத்தி கொண்டே இருந்துச்சாம். 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் நாளன்று இரவு நேரத்துல ஜபமாலைய கையில பிடித்து கொண்டு நான் மக்களை சந்திக்க போறேன்னு சொல்லி தனியா நடந்து போனாங்களாம். தொடர்ந்து சொன்னாங்க, கடவுளே என்னுடைய உயிர் உன் கையில் என்று. அந்தோ அவங்களுக்கு தெரியவே இல்லை அதுதான் அவங்க உலகத்துல இருக்க போகக்கூடிய கடைசி இரவுன்னு சொல்லி. 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் காலை வேளையில ராணி மரியா இந்தோர் நகரத்துல இருந்து உடைநகர் நோக்கி புறப்பட பேருந்துல ஏறினாங்க. கையில் ஜபமாலையும் மனதில் அமைதியுடனும் பேருந்துல பயணித்தாங்க. ஆனா திட்டமிட்டு இருந்தவங்க தயாரா இருந்தாங்க. வெறிச்சோடிய வனப்பகுதியில பேருந்து நிற்கும்போது சம்பந்தர் சிங் என்னும் நபர் பேருந்துக்குள்ள பாய்ந்து வந்து கத்தியை எடுத்தான். கத்தி 54 முறைகள் ராணி மரியாவினுடைய உடலை குத்தி கிழித்தது. ஆனா ராணி மரியா ஒவ்வொரு குத்திலும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நான் மன்னிக்கிறேன், கடவுள் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக என்று. இது அவர் கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் ஒலித்த ஒரே ஒரு அன்பின் மன்றாட்டு. அன்று உலகம் ஒரு தேவதையவே இழந்தது, ஆனா ஒரு தியாகியின் பிறப்பை கண்டது. ராணி மரியாவின் இறப்புக்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாளை காணொளியில் பார்க்கலாம். நன்றி.